ஹலோ ஆல். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டுக்கான என்எம்எம்எஸ் கொஸ்டின் 2023 கேட்கப்பட்ட மேட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழிமுறை கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் தொடரில் உள்ள எண்ணெழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதியமைப்பின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தொடரின் அடுத்த உறுப்பினை கண்டுபிடிக்கவும். இதில் வரிசையாக 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 0, அடுத்த நம்பர் 1, அதாவது 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1லேருந்து 3 எப்படி வரும்? 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3லேருந்து 6, 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 4 கூட்டியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கூட்டணும்? நமக்கு 5 கூட்டியிருக்கணும். இப்போ 10 கூட 5 கூட்டணும் அப்படின்னா 15. ஸோ 15 தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 2,3, 3,5, 5,7, 7,11 பார்த்தோம்னா எல்லாமே பகா எண்கள், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ். முடிஞ்ச நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. 3ல் முடிஞ்சு 3ல் ஆரம்பிக்குது, 5ல் முடிஞ்சு 5ல் ஆரம்பிக்குது, 7ல் முடிஞ்சு 7ல் ஆரம்பிக்குது. அப்போ இங்கே 11ல் முடிஞ்சு 11ல் ஆரம்பிக்கணும். 11க்கு அடுத்த பகா எண் 13. ஸோ ஆன்சர் வந்து 11,13. அடுத்தது 0, 3, 8, 15, 24 டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 0 கூட 3 கூட்டினோம்னா 3 கிடைக்கும். அடுத்தது 3 கூட 5 கூட்டினோம்னா 8 கிடைக்கும். 8 கூட 7 கூட்டினோம்னா 15 கிடைக்கும். 15 கூட 9 கூட்டணும் அப்படின்னா 24 கிடைக்கும். இப்போ 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்கள், அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களை கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்த ஒற்றைப்படை எண் வந்து 11. அப்போ 24 கூட நம்ம 11 கூட்டிக்கணும். 24, 11, 35. 35 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 4வது கேள்வி. 2, 9, 28, 65. இப்போ இதை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கன எண்களை விட ஒரு நம்பர் கூட்டியிருக்காங்க. அதாவது கன எண்கள்னால் என்ன? ஒரு நம்பரை 3 தடவை பெருக்கணும் அப்படின்னா என்ன நம்பர் கிடைக்குதோ அதுதான் கன எண். இப்போ 1 கியூப் வந்து 1, 2 கியூபு 8, 3 கியூப் 27, 4 கியூபு 64, 5 கியூபு 125. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு 4 நம்பரை பாருங்கள். 1, 8, 27, 64. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்க வேண்டிய இடத்துல 2, அதாவது 1 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 8 கூடையும் 1 கூட்டியிருக்காங்க, 9. 27 கூட 1 கூட்டியிருக்காங்க, 28. 64 கூட 1 கூட்டினோம்னா 65. அதாவது கணயன்கள்லேருந்து ஒரு நம்பர் கூட்டியிருக்காங்க. இப்போ அடுத்த கணயன் வந்து நமக்கு 125. இது கூட நம்ம 1 கூட்டிக்கணும். இப்போ 125 கூட 1 கூட்டினோம் அப்படின்னா 126. 126 தான் ஆன்சர். அடுத்தது 5வது கேள்வி. 5, 14, 32, 68, 140, 284 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 9. அதாவது 5 கூட 9 கூட்டினோம்னா 14 கிடைக்கும். 14க்கும் 32க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா 18. அதே மாதிரி 32க்கும் 68க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 36. அது மாதிரி 68க்கும் 140க்கும் 72. 140க்கும் 284க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 144. 144 கூட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம்னா எப்படி கூட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். 9 அதோட டபுள் 18, அதை டபுள் பண்ணோன்னா 36, 72, 144. அப்போ அடுத்து வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா 144 டபுள் பண்ணிக்கணும், 288. இப்போ 284ஐயும் 288ஐயும் கூட்டினா என்ன வருதோ அதான் ஆன்சர். 572. 572 தான் கரெக்ட் ஆன்சர். 6வது கொஸ்டின். 2, 12, 36, 80, 150, 252 அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர்
4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அடுத்து 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, இப்படி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி அதோட க்யூப் 1 க்யூப் 1, 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, அடுத்தது 64, 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343. ஸ்கொயர் நம்பர்ஸ் க்யூப் நம்பர்ஸ் இது ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. 1 1 2 4 8 12 36 80 150 252 ஸோ இந்த தான் இருக்குது. ஸ்கொயர் நம்பர்ஸையும் க்யூப் நம்பர்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 12 36 80 150 252. அப்போ அடுத்த நம்பர் வந்து 392 தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 1. அடுத்தது 7வது கொஸ்டின். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 2 6 21 88. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் 1. ஃபஸ்ட் நம்பர் கூட 1 பெருக்கி 1 கூட்ட போகிறோம். 1 × 1 1 + 1 2, அதுதான் நெக்ஸ்ட் நம்பர். அடுத்து ரெண்டாவது நம்பர் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பெருக்கி 2 கூட்டணும். 2 × 2 4, 4 + 2 6. இந்த கிடைக்கிற ஆன்சர் தான் 3வது நம்பர். அடுத்து 3வது நம்பர் என்ன பண்ணணும்னா 3 பெருக்கி 3 கூட்டணும். இப்போ 6 × 3 + 3, 6 3 18, 18 3 21. இந்த கிடைக்கிற ஆன்சர் தான் இங்கே வரணும் 21. அடுத்து என்ன பண்ணணும் 21 கூட 4 பெருக்கி 4 கூட்டணும். 21 × 4 84, 84 + 4 88. இந்த 88 தான் இங்கே இருக்குது. அப்போது அடுத்து என்ன பண்ணணும் 88 கூட 1 2 3 4, அப்போ அடுத்து 5. 5 பெருக்கி 5 கூட்டணும். இப்போ 5 பெருக்கும்போது 8 5 40, மீதி 4, 440 + 5. ஸோ 445 தான் ஆன்சர். ஆப்ஷன் 2. 8வது கொஸ்டின். BYCXEVGT நெக்ஸ்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏலேருந்து Z வரைக்கும் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துக்கலாம். 1லேருந்து 26 வரைக்கும். அடுத்து ரிவர்ஸில் லாஸ்ட்லேருந்து 1லேருந்து 26 வரைக்கும். இசட்டில் ஆரம்பித்து ஏ முடியும் இந்த மாதிரி நம்பர் போட்டுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா BYன்னு கொடுத்துருக்காங்க. B வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி Y வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் செகண்டில் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி, இன்னொன்று ரிவர்ஸில் BY. ரெண்டுமே ரெண்டோட நம்பருமே வந்து 2 தான். அடுத்தது சிக்கு வந்து 3, எக்ஸுக்கு ரிவர்ஸில் 3. இப்போ இது ரெண்டுக்கும் 3. நெக்ஸ்ட்டு ஈக்கு 5, விக்கு ரிவர்ஸில் 5. அடுத்தது ஜிக்கு 7, டிக்கு ரிவர்ஸில் 7. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வந்திருக்கணும் நமக்கு? இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? 2 3 5 7. இது எல்லாமே பார்த்தோம்னா பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ அடுத்த பகா எண் என்ன அப்படின்னா 2 3 5 7. 7க்கு அப்புறம் 11. இப்போ 11க்கு உள்ள லெட்டர்ஸ் தான் நமக்கு ஆன்சர். 11க்கு வந்து 11க்கு கே. அடுத்து ரிவர்ஸில் 11. ரிவர்ஸில் 11 வந்து பி. ஆன்சர் வந்து கேபி. ஆப்ஷன் 2. அடுத்தது 9வது கொஸ்டின்.
இது வந்து 2 சீரீஸாக எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா 11, அடுத்தது 110, அடுத்தது 1100, அதாவது 10ஆல் பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா இங்கே 11,000 வரணும். நமக்கு இந்த இடத்துல தான் என்னென்னு வரணும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸ்க்கு முந்தின நம்பர் வந்து 1 கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே 11னா 11ல் 1 கம்மி 10. அடுத்து இங்கே 110 இருக்குன்னா 110ல் 1 கம்மி 109. 1100ல் 1 கம்மி 1099. 11,000ல் 1 கம்மி தான் ஆன்சர். ஸோ 10,999 ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்தது 10வது கொஸ்டின். இதுவும் 2 சீரீஸாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16, 25 எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். கீழே பார்த்தோம்னா 2, 3, 5, 7, 2, 3, 5, 7 எல்லாமே பகா எண்கள். அப்போ 7க்கு அடுத்த பகா எண் தான் ஆன்சர். 7க்கு அடுத்த பகா எண் 11. ஆன்சர் வந்து 11. அடுத்தது வழிமுறை கொடுத்துருக்காங்க. கீழ்கான் தொடரில் உள்ள விடுபட்ட எண் அல்லது எழுத்துக்களை கண்டறிக. 11வது கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஏலேருந்து செட் வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுருக்கோம். ஈயும் வியும் கொடுத்துருக்காங்க. இ பார்த்தோன்னா ஈயோட நம்பர் 5, வியோட நம்பர் ரிவர்ஸ் ஆர்டரில் 5, ரிவர்ஸில் 5. நடுவில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட நம்பர்ஸ் வந்து 5, அவங்க கொடுத்துருக்கிறது 4. அடுத்தது ஐயும் 6. ஐக்கு வந்து 9, 6க்கு ரிவர்ஸில் 9, 6க்கு வந்து ரிவர்ஸில் 9, ஆனால் கொடுத்துருக்கிறது 8. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நம்பர் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்மு என். எம்முக்கு வந்து 13, எண்ணுக்கு ரிவர்ஸில் 13, அவங்க கொடுத்துருக்கிறது 12. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா யூஎஃப். யூக்கு வந்து 21, எஃப்க்கும் ரிவர்ஸில் 21, நம்பர் கொடுத்துருக்கிறது 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் பாருங்கள், 4, 8, 12, இங்கே 20. 4ஓட மடங்குகளாக இருக்குது. 4, 8, 12. அப்போ அடுத்த நம்பர் வந்து 16 இருக்கணும். லெட்டர்ஸோட நம்பர்ஸ் வந்து இதை விட 1 அதிகமாக இருக்கணும். இப்போ 17. 17க்குள்ள லெட்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். 17க்குள்ளது வந்து Q. அதே மாதிரி ரிவர்ஸில் 17 J. இப்போ QJ தான் ஆன்சர். QJ நம்பர் வந்து என்ன வரணும்? 16 வரணும். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின். 6000, 5940, அடுத்து ஒரு நம்பர், அடுத்து 5823ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஸ் மூலமாக கண்டுபிடிப்போம். இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 60 இருக்குது. 60 வருது நமக்கு. 60 திரும்ப இதிலேருந்து 60 குறைச்சோன்னா என்ன வரும்? 5940லேருந்து 60 கழிச்சோன்னா 5880 வரும். திரும்ப 60 இங்கே கழிச்சோம் அப்படின்னா 5820ன்னு வந்திருக்கணும். ஆனால் நமக்கு அப்படி வரல, 23ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதிலேருந்து 60 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் இருந்து இங்கே 59 மைனஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து இங்கே 58 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ 5940லேருந்து 59 நம்ம கழிக்கணும்.
59 கழிச்சோம் அப்படின்னா 5881 கிடைக்கும். செக் பண்ணுறதுக்கு 5881லேருந்து திரும்ப 58 கழிக்கணும். 5881லேருந்து 58 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 5823 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 5881. அடுத்தது, பின்வரும் தொடரில் தவறான உறுப்பை தேர்ந்தெடுக்கவும். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் தவறான இதில் இருக்கும். நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பார்த்தோன்னா 56, 58, 62, 70, 84, 118, 182. 56 கூட 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து 4 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 8 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே என்ன வருது? 14ன்னு வருது. ஆக்சுவலாக இங்கே எப்படி இருந்திருக்கணும்னா டபுளாக கூட்டியிருக்கணும். 2, 4, 8, 8க்கு அடுத்து 16. 8ஓட டபுள் என்ன? 16. இப்போ இங்கே 86ன்னு வந்திருக்கணும். 86ன்னு வந்துருந்துச்சுன்னா அடுத்து இது கூட 32 கூட்டியிருக்கணும். 32 கூட்டும்போது 118 வரும். அடுத்தது 64 கூட்டினா 182 வரும். ஸோ இந்த இடத்துல 86 வந்திருக்கணும். இப்போ தவறான நம்பர் வந்து 84. அடுத்த கொஸ்டின் 14. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 840லேருந்து 210 எப்படி வருதுன்னு பார்க்கணும். 840லேருந்து 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 210 கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். 210 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 70 கிடைக்கும். அடுத்து 70 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 35 கிடைக்கும். அடுத்து 35 1ஆல் டிவைட் பண்ணோம்னா திரும்பவும் 35 தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 3ஆல், அடுத்து 2ஆல், அடுத்து 1ஆல். அப்போ இங்கே 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 70 கிடச்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80ன்னு கொடுத்துருக்காங்க. தவறான ஆன்சர் வந்து 80. 15வது கொஸ்டின். இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்கலாம். இங்கே 2 கூட 1 கூட்டினா 3 கிடைக்கும். அடுத்து 3 கூட 9 கூட்டினா 12 கிடைக்கும். அடுத்து 12 கூட 25 கூட்டினா 37 கிடைக்கும். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது. 1ங்கிறது 1 ஸ்கொயர், 9ங்கிறது 3 ஸ்கொயர், 25ங்கிறது 5 ஸ்கொயர். இப்போ ஆட் நம்பரோட ஸ்கொயர்ஸை வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இங்கே 12 கூட 25 கூட்டும்போது 37 கிடைக்கிது. அப்போ 37 கூட நம்ம எதை கூட்டணும்? 7 ஸ்கொயரை 5க்கு அப்புறம் 5 ஸ்கொயருக்கு அப்புறம் ஆட் நம்பர் 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் என்ன? 49. இப்போ இது கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். கூட்டினா 86 வருது. கரெக்டு தான். அடுத்தது 7 ஸ்கொயர் கூட்டினதுக்கப்புறம் 9 ஸ்கொயரை கூட்டணும். 9 ஸ்கொயர் வந்து 81. கூட்டினோம்னா 167 வந்திருக்கணும். 167 வந்திருக்கணும். ஆனால் நமக்கு 166ன்னு இருக்குது. ஸோ இதுதான் தவறான ஆன்சர். அடுத்தது இது செக் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து 9 ஸ்கொயருக்கு அப்புறம் 11 ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணணும். 11 ஸ்கொயர் வந்து 121. இப்போ 121 கூட்டும்போது கரெக்டாக 288 வருது. ஸோ இங்கே தவறான ஆப்ஷன் வந்து 166. அடுத்து 16வது கொஸ்டின். 2 கூட 4 கூட்டினா 6 கிடைக்கும். அடுத்து 6 கூட 6 கூட்டினா 12 கிடைக்கும். 4, 6. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்னா 12 கூட 8 கூட்டியிருக்கணும். ஆக்சுவலாக 8 கூட்டினோம் அப்படின்னா 12 8 20ன்னு கிடச்சிருக்கும். அடுத்து 20 கூட 10 கூட்டணும் அப்படின்னா 30 கிடைக்கும். ஸோ இந்த இடம் தான் தப்பு. 20 வர்றதுக்கு பதிலாக அவங்க 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான ஆன்சர் வந்து 18. அடுத்தது 17வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் முதல் இணை ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. அதே தொடர்பில் அமைந்த அடுத்த இணையின் விடுபட்ட உறுப்பை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 23 125. 23ல் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 5ன்னு கிடைக்கும். 5. இது வந்து 5 க்யூப். 5 க்யூபோட வேல்யூ 125.
அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், இப்போ 1ஐயும் 6ஐயும் கூட்டணும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7. 7 க்யூப் தான் ஆன்சர். 7 க்யூப் வந்து 343. ஸோ ஆன்சர் வந்து 343. அடுத்தது 18வது கேள்வி. ஏஎஃப் 11 அப்படின்னா ஜிஎல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏஎஃப் நம்ம ஆல்ரெடி நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் ஆர்டரில் ஏக்கும் எஃப்க்கும் என்ன நம்பர்? ரிவர்ஸ் ஆர்டரில் ஏக்கு 26, எஃப்க்கு 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 26ஐயும் 21ஐயும் கூட்டினா 47. இந்த 47ல் உள்ள அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 7 11. ஸோ அப்படி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏஎஃப் வந்து 11ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎல்லுக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜிக்கு வந்து ரிவர்ஸில் என்ன? ஜிக்கு ரிவர்ஸில் 20, எல்லுக்கு ரிவர்ஸில் 15, ரெண்டையும் கூட்டுறோம் 35. இதில் இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 3 5 8. ஸோ இங்கே ஆன்சர் வந்து 8. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர், ஸ்பெக்மாமோனோமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர், காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அது வந்து டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி ஸ்பெக்மாமோனோமீட்டர் அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு அந்த மாதிரி கையில் கட்டிட்டு பார்ப்பாங்க. அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிக்கு பெயர் தான் ஸ்பெக்மாமோனோமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து பிளட் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு 20வது கொஸ்டின். ஜூன், செப்டம்பர், ஜூலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜூன் சொல்லும்போது ஜூனுக்கு 30 நாட்கள், செப்டம்பருக்கும் 30 நாட்கள் தான், ஜூலைக்கு 31 நாட்கள். அப்போ 31 நாட்கள் உள்ள ஒரு மந்த்து தான் இதுக்கு ஆன்சராக வரணும். இங்கே வந்து ஆகஸ்ட்டுக்கு 31 நாள், பிப்ரவரிக்கு 28 அல்லது 29, ஏப்ரலுக்கு 30 நாள், நவம்பருக்கு 30 நாள் தான். அப்போ 31 நாள் இருக்கிறது ஆகஸ்ட்டு தான். ஆன்சர் வந்து ஆகஸ்ட். அடுத்தது 21வது கொஸ்டின். மற்றவற்றிலிருந்து வேறுபட்ட எழுத்துக்குழுவை தேர்ந்தெடுக்கவும். ஆட்மன் அவுட்டன்னு கேட்டிருக்காங்க. பிசிடி, இஎஃப்ஜி, ஹெச்ஐஜே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்திருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கேஎம்எல். இங்கே வந்து ஆர்டர் மாறுது. என்ன வந்திருக்கணும்? கேஎல்எம்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஆர்டர் மாறி இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர். அடுத்தது 22வது கொஸ்டின். டிஎஸ்எஃப்ஜிஎம்எல் இசட்ஒய். டிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லெட்டர், அதுக்கு முந்தின லெட்டர் போட்டிருக்காங்க. இங்கே எப்படி இருக்குது? எஃப்ஜி, எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி. எம்எல் எப்படி இருக்குது? எம்முக்கு முந்தின லெட்டர் எல். அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி தான் இசட் ஒய், இசட்டுக்கு முந்தின லெட்டர் ஒய். இப்போ இதுதான் நமக்கு மாறி வந்திருக்கு. முந்தின லெட்டர் கொடுக்காம அடுத்ததாக வரக்கூடிய லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து எஃப்ஜி. இதுதான் கரெக்ட். அடுத்து 23வது கொஸ்டின். இதில் வந்து என்ன லெட்டர், என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் எடுத்துக்கலாம். இங்கே 21, இங்கே 17, ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 38 கிடைக்கும். 38ல் பாதி 19. அது மாதிரி இங்கே 18ஐயும் 26ஐயும் கூட்டினோம்னா 44 கிடைக்கும். 44ல் பாதி 22.
அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ 30ம் 44ம் 74, 74ல் பாதி, 74ல் பாதி 37, 37 தான் ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின். இப்போ இங்கே மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். இப்போ 25 வந்து எதோட ஸ்கொயரு? 5ஓட ஸ்கொயரு. 36 6ஓட ஸ்கொயர். 5ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 30 கிடச்சிரும். அது மாதிரி இங்கே 16 வந்து 4ஓட ஸ்கொயர். 49 7ஓட ஸ்கொயர். 4 7 28. அதே மாதிரி தான் இங்கேயும் 64 8ஓட ஸ்கொயர். 36 6ஓட ஸ்கொயர். இப்போ 8 6 48 தான் ஆன்சர். அடுத்தது 25வது கொஸ்டின். இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஸ்கொயரில் உள்ள நம்பர்ஸ்லாம் பாருங்கள். 9 12 6 இந்த 3 நம்பரையும் கூட்டிக்கணும். கூட்டினோன்னா 27 வருது. 27ஓட க்யூப் ரூட், அதாவது எந்த நம்பரை 3 தடவை பெருக்குனா 27 வரும். 3 க்யூப் தான் 27. ஸோ இங்கே 3ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கூட்டினோம்னா 100 125 வருது. 125ங்கிறது எதோட க்யூபு? 5ஓட க்யூபு. ஸோ ஆன்சர் வந்து 5ன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த 3 நம்பரையும் கூட்டினோம் அப்படின்னா 64 வருது. 64 வந்து எதோட க்யூபு? 4ஓட க்யூபு. இப்போ இங்கே ஆன்சர் வந்து 4 தான். அடுத்தது 26வது கொஸ்டின். இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க. 6 4 24. அந்த 24 கூட இந்த 2 நம்பரையும் கூட்டியிருக்காங்க. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. அப்போ 10 கூட்டினோம் அப்படின்னா 34. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 8 5 40. அடுத்து இந்த 2 நம்பரையும் கூட்டிக்கணும். 8 5 13. இப்போ 13 கூட்டினோம் அப்படின்னா 53 கிடச்சிருது. அதே மாதிரி இங்கே 11 3 33. அது கூட இது ரெண்டையும் கூட்டிக்கணும். 11 3 14. இப்போ 33 14 47ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அப்படி பார்த்தோன்னா 9 2 18. அது கூட இந்த 2 நம்பரையும் கூட்டிக்கிறோம். 9 2 11. ஸோ 18 11 29. அடுத்தது 27வது கொஸ்டின். இபிக்கு நேராக 3ன்னு கொடுத்துருக்காங்க. இயோட நம்பர் 5, பியோட நம்பர் 2. 5லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ அதுதான் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பிஏன்னு சொல்லும்போது பியோட நம்பர் 16, ஏயோட நம்பர் 1. 16லேருந்து 1 கழிச்சோன்னா 15 கிடச்சிரும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே டியோட நம்பர் 20, எம்மோட நம்பர் 13. 20ல் 13 போச்சுன்னா 7. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஏயோட நம்பர் 1, எம்மோட நம்பர் 13. இப்போ 1லேருந்து 13 கழிக்கணும். 1 - 13 -12. பெரிய நம்பரோட குறியை தான் போடுவோம். ஸோ -12 தான் ஆன்சர். அடுத்தது 28வது கேள்வி. இங்கே மேலே உள்ள நம்பர்ஸ் பார்த்தோன்னா 125ம் 8ம் க்யூப் நம்பர்ஸ். 125 வந்து எதோட க்யூபு? 5ஓட க்யூபு. அது மாதிரி 8 வந்து 2ஓட க்யூபு. இந்த சைடு இடது பக்கமாக உள்ளது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். இடது சைடில் உள்ள எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 64 வந்து 8ஓட ஸ்கொயர். 16 4ஓட ஸ்கொயர். 25 வந்து 5ஓட ஸ்கொயர். ஸோ இங்கே இந்த பேஸு 8ஐயும் 5ஐயும் பெருக்கி தான் இங்கே 40ன்னு போட்டிருக்காங்க. 8 5 40. அந்த 8ஐயும் 5ஐயும் கூட்டி உள்ளே போட்டிருக்காங்க. 8ம் 5ம் 13. அது மாதிரி இங்கே வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா? 4 2 8 இங்கே போட்டிருக்காங்க. 2ஐயும் கூட்டினா 4 2 6. ஸோ அப்படி பார்த்தோன்னா இங்கே என்ன வரும்?
இங்கே 5 ஸ்கொயர்ன்னு இருக்குது. இங்கே மேலே உள்ள நம்பர்ஸ் எப்படி எழுதணும்? நம்ம க்யூப் நம்பர்ஸாக எழுதணும். இப்போ 5 கூட எதை பெருக்குனா 15 வருது அப்படின்னு பார்க்கணும். 5 கூட 3 பெருக்குனா தான் 15 வரும். இப்போ இங்கே வந்து க்யூபாக எழுதணுங்கிறதுனால 3 க்யூபு. அதே மாதிரி 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வரக்கூடிய நம்பர் வந்து 3 க்யூப் தான். 3 க்யூபோட ஆன்சர் 27. 27 தான் கரெக்ட் ஆன்சர். 28வது கொஸ்டின். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. 6 3 18. அதே மாதிரி இங்கே 5ஐயும் 15ஐயும் பெருக்கியிருக்காங்க. 5 × 15 75. இது 2ஐயும் கூட்டி நடுவில் போட்டிருக்காங்க. கூட்டினோம்னா 93 கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். 4ஐயும் 8ஐயும் பெருக்குனா 32. 18ஐயும் 1ஐயும் பெருக்குனா 18. 2ஐயும் கூட்டினா 50. அதை உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அப்போ இங்கேயும் 9ஐயும் 6ஐயும் பெருக்கிக்கணும் 54. 7ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா 35. 2ஐயும் ஆட் பண்ணணும். 2ஐயும் ஆட் பண்ணோன்னா 89 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 89. அடுத்து 30வது கொஸ்டின். 5 6 4 வெளியில் உள்ள அந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். 5 4 20. 20 × 6 120 வருது. அதே மாதிரி இங்கே பெருக்கணும்னா 6 5 30. 30 × 7 210. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 120க்கு 12ன்னு போட்டிருக்காங்க. 210க்கு 21. அதாவது 10ஆல் டிவைட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 4 × 10 40. 40 × 8 320. 320 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 32. ஸோ ஆன்சர் 32.